வேலுமணி தங்கமணி தரப்பிலிருந்து பேசி வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கும். ஏன் எடப்பாடிக்கு எதிராக இந்த மாதிரி காய் நகர்த்துறதா செய்தி வருது? இல்லை, கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த தாக்கம், அந்த உங்களுடைய எண்ண ஓட்டம் எல்லோரும் மத்தியிலுமே வந்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு வலிமையான கூட்டணியில் இருக்கிறது. நமக்கு எதிரான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி, கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறோம். இந்த 2024 இப்போது நடைபெற்று வருகிற இந்த தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு, சரிவு வரும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த முன்னோடிகள் கருதுகிறார்கள். ஏன்னா இதுல வரும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னால எடப்பாடிக்கு தெரியாமையா இருந்திருக்கும். இல்லை, ஓரளவுக்கு நமக்கு சரியான வாக்கு வங்கி இருக்கும், சில இடங்களில் வெற்றி பெறலாம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் களம் இறங்கி இருக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்பது ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியும், அதன் மூலம் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகள், கணிசமான வெற்றியை பெற்றுவிட்டால்